Hello guys, welcome to our channel. Previous video la vandu nama insert tab la irukra table, picture and clipboard indha moonu patti paathirnom. Indha video la nama shape, smart art and shorts patti paakaporam. Okay la, na sheet 3 vandu vandren. Idhula already na konjam potu vechiruken. So na sheet 4 vandren. Idhula நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ஸ் கிளிக் பண்ணிட்டு என்ன ஷேப் நமக்கு வேணுமோ அதை கிளிக் பண்ணுங்க. நமக்கு பிளஸ் மார்க் மாதிரி வந்திருக்கும். இப்போ எந்த இடத்துல நமக்கு ஷேப் வேணுமோ அங்க மவுஸை கிளிக் பண்ணிட்டு நம்ம அந்த ஷேப்பை வந்து டிரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஷேப்பை டிரா பண்ணோட பாருங்க, ஷேப்புக்கான டிராயிங் டூல் வந்து நமக்கு ஓபன் ஆகும். வெளியே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது க்ளோஸ் ஆகும். எகைன் நமக்கு அந்த டூல் வேணும்னா என்ன பண்ணணும்? ஷேப்லயே கிளிக் பண்ணணும். அப்பதான் நமக்கு ஷேப்கான டூல் வந்து ஓபன் ஆகும். ஓகேங்களா? இதுல நமக்கு என்னென்னலாம் இருக்கும்னா, இது ஷேப்பு கலர் பண்றது, அவுட்லைன் போடுறது, ஷேப்கான எஃபெக்ட், தென் ஷேப்ல நம்ம ஏதாவது டைப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அந்த லெட்டரோட எஃபெக்ட் அதெல்லாமே நமக்கு இதுல இருக்கும். இந்த ஷேப்ல எப்படி டைப் பண்ணுவீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் தான் டெக்ஸ்ட் பாக்ஸ். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் ஷேப்க்கு வந்து கலர் மாத்திக்கிறேன். நம்ம இங்க இருந்தும் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஷேப் ஃபில் வந்துட்டு இங்க இருந்தும் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்க. இந்த ஷேப்ல எந்த இடத்துல வந்துட்டு நம்ம டைப் பண்ணணுமோ அங்க கர்சர் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பாக்ஸை வந்து டிரா பண்ணிக்கலாம். இதுக்குள்ளதான் நம்ம வந்துட்டு டைப் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப நம்ம டைப் பண்ணாலும் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கும் நம்மளோட ஷேப்க்கும் கலர் பாருங்களேன் டிஃப்ரெண்டா தெரியுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு தனியா ஃபார்மேட் வந்து ஓபன் ஆகும். அதை கிளிக் பண்ணுங்க. இதுல ஷேப் ஃபில் பாருங்களேன், நம்ம என்ன கலர்ல ஷேப்க்கு கொடுத்துருக்கோமோ அதே கலர்ல இங்க ஃபில் பண்ணிக்கலாம். தென் அவுட்லைன் மட்டும் பாருங்க நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் ஒயிட் கலர்ல. அப்ப என்ன பண்ணுங்க, எகைன் அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கான அவுட்லைன் வந்துட்டு என்ன கொடுத்துருங்க, சேம் அதே ப்ளூ கலர். இப்ப பாருங்க நமக்கு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கும் ஷேப்க்கும் டிஃப்ரெண்டே தெரியல, ரெண்டுமே சேம் கலர் மாதிரி தான் நமக்கு இருக்கு. இந்த மாதிரி நாம ஒரு ஷேப் வந்து டிரா பண்ணிட்டு அதுக்குள்ள டைப் பண்றதையும் அதே கலரை நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் இதெல்லாம் ஷேப்கான கலரிங் ஆப்ஷன் இதுல இருக்கும். இதுல வந்து நம்ம டைப் பண்ணிருக்கோம்ல டெக்ஸ்ட், அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இதுல இருக்கும். நமக்கு என்ன டிசைன் வேணுமோ போட்டுக்கலாம். தென் டெக்ஸ்ட் ஃபில் அந்த ஆப்ஷன்லாம் அதுல இருக்கும். தென் இதோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம MS Wordல ஷேப்ஸ் பார்க்கும் போதே பார்த்திருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஃபுல் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க அதுல போய் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு பாருங்க, ஸ்மார்ட் ஆர்ட். ஸ்மார்ட் ஆர்ட் அப்படின்னா என்னது? மைண்ட் மேப். நமக்கு எந்த டிசைன்ல வந்துட்டு அந்த மாதிரி ஸ்மார்ட் ஆர்ட் கிரியேட் பண்ணணுமோ அதை வந்து நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல சைக்கிள், ப்ராசஸ், லிஸ்ட் இந்த மாதிரி நிறைய இருக்கு. நமக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா போதும். நமக்கு சென்டர்ல வந்துட்டு ஸ்மார்ட் ஆர்ட் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இதுல பாருங்க, இதுக்குள்ள நம்ம ஒரு பிக்சரை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு நம்மளோட கேலரி வந்து ஓபன் ஆகும். இல்ல டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட கிளிக் பண்ணிட்டு அதுல என்ன டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்மார்ட் ஆர்ட்டுக்கு ஸ்மார்ட் ஆர்ட்டோட டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிசைனும் ஃபார்மேட்டும் வந்து நமக்கு ஓபன் ஆயிருக்கும். இதுல டிசைன்ல என்ன இருக்கும் அப்படின்னா, இப்ப நமக்கு எவ்வளவு இருக்கு, டோட்டலி 3 தான் இருக்கு. இன்னொன்னு ஆட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆட் ஷேப் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம டைப் பண்றோம், இதுல புல்லட் ஆட் பண்ணணும்னா ஆட் புல்லட் வந்து கொடுத்துக்கலாம். தென் இதுல வந்துட்டு இப்ப நம்ம இந்த டிசைன் போட்டிருக்கோம், இது நமக்கு பிடிக்கல, வேற மெத்தட்ல மாத்தணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதா லேஅவுட் ஆப்ஷன். ஏன்னா அதுக்கு கலரிங் ஆப்ஷன் எல்லாமே நமக்கு ஸ்மார்ட் ஆர்ட்டோட ஸ்டைல்ல இருக்கும். இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேங்களா? எங்க வேணாலும் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். தென் ஃபார்மேட்ல நமக்கு என்ன இருக்கும்னா நம்ம செலக்ட் பண்ற ஷேப்புக்கு மட்டும் கலர் மாத்திக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு ஃபார்மேட்ல வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம செலக்ட் பண்ற ஷேப்ல எது டைப் பண்ணிருக்கோமோ அந்த லெட்டருக்கு மட்டும் ஃபாண்டோட கலர், ஃபாண்டோட ஸ்டைல் அதெல்லாம் நம்மளால மாத்திக்க முடியும். அது வந்து போர்ட் ஆர்ட்டோட ஸ்டைல்ல இருக்கும். சேம் டு ஆஸ் நம்ம வந்து போர்ட்ல பார்த்த அதே ஸ்மார்ட் ஆர்ட்டோட வீடியோஸ் தான் நமக்கு இதுலயும் கொடுத்துருக்காங்க. நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஷேப் அண்ட் ஸ்மார்ட் ஆர்ட் ரெண்டோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம போர்ட்ல போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஃபுல் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு அந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாருங்க, சார்ட் ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு போர்ட்ல இருக்கும். ஆனா அதுல நம்ம எப்படி சார்ட் போடுவோம் அப்படின்னா, நமக்கு எங்க சார்ட் வேணுமோ அங்க கர்சர் பிளேஸ் பண்ணிட்டு சார்ட் கொடுத்த உடனே நமக்கு எக்ஸல் வந்து ஆஃப் ஸ்கிரீன்ல ஓபன் ஆகும் இல்லைங்களா? எக்ஸல்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு என்ன டேட்டாக்கு சார்ட் வேணுங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கொடுப்போம். நாம அங்க கொடுக்குற டீடைல்ஸ்க்கு நமக்கு சார்ட் வந்து போர்ட்ல கிரியேட் ஆயிருக்கும். ஆனா இப்ப நம்ம இருக்கிறதே எக்ஸல் தான். அப்ப நம்ம இதுல ஷார்ட் கொடுத்தா எகெயின் இன்னொரு எக்ஸல் ஓபன் ஆகுமா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் ஓபன் ஆகாது. சோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு காலம் ஷார்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்களேன், நமக்கு அந்த ஷார்ட் வந்து எம்டியா தான் வந்திருக்கு.
ஏன் அப்படின்னா நம்ம வேல்யூஸ் எதுவுமே செலக்ட் பண்ணல. நம்ம செலக்ட் பண்ணிட்டு சார்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி எம்டியா வந்துருக்காது. இப்ப பாருங்க, இந்த சார்ட்டை வந்துட்டு நான் கொஞ்சம் சைஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் வேல்யூஸ் வந்து செலக்ட் பண்றேன். இப்ப நான் எதுக்கும் அந்த மாதிரி சார்ட் போட போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட்டுக்கும் அண்ட் அமௌண்ட்டுக்கு மட்டும், எக்ஸ்பென்சஸ் அண்ட் அமௌண்ட். அப்ப இந்த ரேஞ்சை ஃபுல்லா வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இன்செர்ட் வந்துட்டு இப்ப சார்ட் நான் கிளிக் பண்ணிட்டு என்ன சார்ட் கிளிக் பண்ணோடனே பாருங்களேன் நமக்கு என்ன இருக்கு, நான் செலக்ட் பண்ண ரேஞ்சுக்கான சார்ட் வந்து வந்துருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி எக்ஸல்ல வந்துட்டு நம்ம சார்ட் போடும்போது வேல்யூஸை செலக்ட் பண்ணிட்டு தான் சார்ட் போடணும். ஓகேங்களா, நம்ம வேர்ட்ல பார்த்த அதே ஆப்ஷன் தான் சார்ட்டோட டூல்ல டிசைன், லேஅவுட் அண்ட் ஃபார்மேட். இந்த மூணுமே சேம் டு ஆஸ் அதே தான். ஓகேங்களா, நான் இப்போ இந்த வீடியோ பினிஷ் ஆனதுக்கு அப்புறமா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் தென் முடிஞ்சா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் ஷேப், ஸ்மார்ட் ஆர்ட் அண்ட் ஷார்ட் மூணோட வேர்ட் வீடியோ லிங்கையுமே நான் ஆட் பண்றேன். ஓகேங்களா, நீங்க அதுல போயிட்டு டீடைலா பார்த்து உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு பாருங்களேன். இன்செர்ட்ல இன்னைக்கு வீடியோல நம்ம ஷேப், ஸ்மார்ட் ஆர்ட் அண்ட் ஷார்ட் இதுல வந்துட்டு நமக்கு அதுல வேர்ட்ல சார்ட்குள்ள போனீங்கன்னா இந்த டைப்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனா எக்ஸல் எப்படி கொடுத்துருக்காங்க, எல்லா டைப்ஸையும் நமக்கு வெளியவே கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நமக்கு என்ன டைப் வேணுமோ அதை நம்ம குயிக்கா அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட் வீடியோல நம்ம லிங்க் அண்ட் டெக்ஸ்ட் ஆப்ஷன் பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க ப்ரோசி அகாடமி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.